தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சூப்பராக தீபாவளி ஸ்பெஷலாக வந்துட்டு கோதுமை மாவில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த இதில் கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறமா ஒவ்வொன்றா வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் சோளம் இருந்துச்சு, அதை ஊற வச்சுருக்கேன் தோசைக்கு போடணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த மாதிரி உளுந்து அரிசி இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது இனிமேல் தான் ஆட்டணும். ஃபஸ்ட்டு அல்வா ரெசிபி பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அது வரைக்கும் ஊறிட்டுருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து நான் 1 கிலோ அளவுக்கு சோளம் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அதை ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு, இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருந்தேன். இதில் பாருங்கள் 1/2 கப்புன்னு போட்டிருக்கு, கீழே வந்து 60 mlன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 60 mlன்னு போட்டிருக்கு. இதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து 2/2 கப்புனா 1 கப் அளவுக்கு அளவு வரும். இது எக்ஸாக்டாக இது வந்து 2 கப் தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம இதில் வந்து தண்ணி வந்து நல்லா ஊற்றி நம்ம நல்லா தண்ணியாட்டமாக கரைச்சிக்கணும். இப்போ ரவா தோசை எல்லாம் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்ம இப்போ கரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம பாகெல்லாம் காய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறி இது பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து வறுத்த மாவு. ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு நான் வந்து கோதுமை மாவு வறுத்து தான் வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த கப்பில் வந்து எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 ml இருக்கும், 3/4 லிட்டர் இருக்குன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு கோதுமை மாவை வறுத்துக்கணும். நான் அது வந்து எனக்கு வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சரி சொல்லிக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை இப்போ சொல்கிறேன். நல்லா வறுத்துக்கணும், வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த மாவை. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவோங்கிறனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்வீட்டு ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 300 கிராம் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாகு வெல்லம் மாதிரி நல்லா இருந்துச்சு. அதில் பண்ணோம்னா இந்த அதிரசம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி வெல்லம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் இது புதுசாக வாங்கினேன், வேறு ஒரு ப்ராடக்டில் வாங்கியிருந்தேன், ஆர்கானிக்கில் கிடச்சிதுன்னு சொல்லி. அதனால இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். யூஸ்வலாக நான் வாங்குகிற வெல்லம் வந்து வடிகட்டணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை தடவை வாங்கி எவ்வளோ தடவை வடிகட்டி பார்த்தாலும் கல் மண் இருக்கவே இருக்காது. ஸோ இது புதுசாக வாங்கினதுனால இது ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அல்வா பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் வச்சுட்டு இந்த வடிகட்டின வெல்லத்தை வந்து நம்ம இந்த பேனில் சேர்த்தி நம்ம இனி வந்து மறுபடியும் நல்லா பாகம் கம்பி பதமாக வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்ச வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாகம் வந்து கம்பிப்பாகம் வர்றக்குள்ளார நம்ம வந்து நெய்யை காய்ச்சி அதில் வந்து முந்திரி வந்து வறுத்துக்கலான்னு எடுத்திருக்கேன். சில பேர் வந்துட்டு ஹல்வாலாம் ஃபுல்லாக அந்த திரண்டு வரும் இல்லையா, சட்டியில் ஒட்டாமல், அப்போ வந்து போடுறாங்க. எனக்கு என்னமோ அது எல்லா பக்கம் கோட்டாகி உள்ளெல்லாம் போய் மிக்ஸ் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கரைச்ச மாவு ஊற்றுறோம் இல்லையா, அப்போவே போட்டோம்னா ஃபுல்லாக வந்து அதில் மிக்ஸ் ஆகிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்துட்டு நான் நெய்வில் முந்திரி வந்து வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கம்பி பதம் நல்லா கரெக்டான ஸ்டேஜ் வந்து இந்த குழகுழப்பாக இருக்கும் இல்லையா, நம்ம அதிரசம் பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதில் வந்துட்டு நம்ம இப்போ மாவு சேர்த்திட வேண்டியது தான். இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ மாவு வந்து கரைச்சி வச்ச மாவை மெதுவாக ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான்.
ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொறுமையாக ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனாலும் அவ்வளோ நேரம் பண்ணினதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. நான் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. டிப்பிக்கலாக நம்மளுக்கு திருநெல்வேலி அல்வா நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ இது கூட நம்ம நெய்யில் வறுத்த அந்த முந்திரி நான் சேர்த்துட்டேன். இப்படி பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆயிருக்கு. ஸோ இது இப்படி கலக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நான் அந்த பக்கம் வர்ற வரைக்கும் நம்ம இப்படியே தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, அந்த நெய் நான் அவ்வளோவா சேர்க்கலை. அதனால எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நான் பக்கத்தில் ஒரு கடாயில் சூடு பண்ணி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரண்டியில் எடுத்து அப்போ ஊற்றணும். சிம்மில் வச்சுக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறமா. இப்போ இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி நுர வரணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூடாக இருந்தால் மட்டும்தான் அப்போ தான் அல்வாவாகட்டும் இல்லை மைசூர் பாக் பண்ணும்போதாகட்டும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. அதுக்குள்ளே தலைவர் வந்துட்டார் என்னை தொல்லை பண்ணுறக்குன்னே அன்னைக்கு மாதிரி. இப்போ ஒரு 95% அல்வா முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் இப்படி திருப்பி போடுற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே விழுகும்போதே எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறி கெட்டியாச்சு அப்படின்னா கரெக்டான பதத்தில் வந்துடும், பயப்பட தேவையில்லை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபியும் இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றதுனா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.